ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்கள் லதா. இன்னைக்கு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இட்லி மாவு வந்து வீட்டில் மிக்சியில் எப்படி அரைக்கலாம் அப்படின்ற மாதிரி. இது வந்து நியூ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ் வெல் ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு சில டிப்ஸ் அதில் யூஸ் பண்ணியிருப்பேன். யூஸ் பண்ணிக்கோங்க நீங்களும். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கண்டென்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இட்லி மாவு வந்து மிக்சியில் அரைக்கிறதுக்கு தேவையான இட்லி அரிசியும் அண்ட் உளுந்தும் ஊற வைக்க போகிறோம். ஸோ இதோட ப்ரப்போர்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். யூஸ்வலி நான் இந்த கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவேன். திஸ் இஸ் அரவுண்ட் 300 ml கிளாஸ். ஸோ நான் இதில் வந்து 4 glasses எடுப்பேன். ஓகேங்களா? ப்ரப்போர்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. 4 glass ஆஃப் இட்லி ரைஸ். ஸோ 4 glass எப்படி போடணும் அப்படின்னா, இந்த ரைஸ் வந்து இப்படி ஃபுல்லாக கோபுரமாக போடணும். சரிங்களா? கோபுரமாக இருக்கும், தெரியுதா? ஸோ இந்த மாதிரி 4 glasses நீங்கள் போடணும் இட்லி ரைஸ். அண்ட் அதே கிளாஸ், இந்த கிளாஸ் எது மெஷர் பண்ணுறீங்களோ இதே கிளாஸில் தான் நீங்கள் உளுந்து எடுக்கணும். உளுந்து வந்து இதில் வந்து 1.25 glass. அதே மாதிரி கோபுரமாக எடுத்துடணும். 1 glass அண்ட் 1.25. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் நாட் 1.5, 1.25 கால் தான். ஓகேங்களா? இவ்வளோ தூரம் தான் எடுத்திருக்கேன். அண்ட் இதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்பூன், இட்ஸ் நாட் அ டேபிள் ஸ்பூன், 1 teaspoon அளவுக்கு வெந்தயமும் உளுந்தும் சேர்த்து தான் ஊற வைக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஊற வச்சுட்டு 6 hours மினிமம் ஊறணும். எய்தர் மார்னிங் ஊற வைக்கிறீங்களோ, ஆஃப்டர்நூன் அரைக்கிறீங்களோ, இல்லை ஆஃப்டர்நூன் ஊற வச்சு ஈவினிங் அரைக்கிறீங்களோ, 6 hours ஊறணும். இது நல்ல அரிசியில் கழுகணும். ஸோ நான் இப்போ ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி உளுந்து நல்லா ஊறியிருக்கு. நல்லா ஊறிடுச்சுன்னா இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. பார்த்துக்கோங்க. அந்த அரிசி நல்லா வெள்ளை வெள்ளைன்ற கழகா. ஸோ இதே மாதிரி வாஷ் பண்ணி ரெடி பண்ணி ஊற வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்டால் ஒரு 6 hours ஊறியிருக்கு. இப்போ ஊறின தண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அரைக்க போகலாம். இப்போது இதில் உளுந்தில் வந்து வெந்தயமும் சேர்த்து தான் ஊற வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா உளுந்து ஊற வச்சுருந்தீங்கன்னா சில டைம் வடைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா வெந்தயம் இருக்குது. ஓகேங்களா? ப்ரப்போர்ஷன் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் இட்லி ஃப்ளஃபியாக வரும். 4 glasses ரைஸ்னால் 1.25 glass வந்து உளுந்து அண்ட் ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம். அரைக்கும் போது தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். அதாவது மிக்சி வந்து அடைஞ்சிடக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அரைக்கணும். ஓகேங்களா? வாங்க அரைக்க போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பெரிய ஜார், மிக்சியோட பெரிய ஜார் இருக்குது, அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இது வந்து ஊற வச்சிருந்த தண்ணியை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு உளுந்து அரைக்க போகிறேன். அரைச்சதை இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகே? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ நான் வந்து இந்த உளுந்தை வந்து 2 times போட்டு அரைப்பேன். ஸோ 2 batch போட்டு அரைப்பேன். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும், சிங்கிள் பேட்சோ டபுள் பேட்சோ நீங்கள் எப்படி போட்டு அரைக்கிறீங்களோ உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அரைங்க. அண்ட் உங்களோட மிக்சியோட லோன் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அரைங்க. இது வந்து என்னோட 750 watts. ஸோ நான் வந்து 2 batch போட்டாலும் தாராளமாக அரைஞ்சிடும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அரைங்க. இப்போ நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கோர்ஸாக வந்து அரைக்கணும். ஓரளவு கோர்ஸாக அரைஞ்சாச்சுன்னா உளுந்து உடஞ்சிரும் எல்லாமே. அதுக்கப்புறமா ஸ்லோவாக அந்த ஊற வச்ச தண்ணி வச்சு அரைக்க போகிறோம். ஓகே? இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தான் தண்ணி யூஸ் பண்ணணும், ரொம்ப போடக்கூடாது. பட் டைமிங் பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு 20 minutes அரைச்சி முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டி போட்டு செக் பண்ணிக்கலாம் அடியில் வரைக்கும். ஸோ இப்போ ஓரளவுக்கு நல்ல ஃப்ளஃபியாக அரைஞ்சி வந்திருக்கு. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்த மாதிரி லைட்டாக போட்டு இன்னும் ஒரு ஓட்டுனா இது ரெடி ஆகிடும். லைட்டாக கொஞ்சம் தான் போதும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தட் தண்ணி வந்து கீழே வரைக்கும் போகும். ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் அரைஞ்சிச்சு. மாவை எடுத்துடலாம். நம்ம பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக சூப்பராக வந்துருக்குன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் வரணும். ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெசலில் வந்து இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம அரிசி போட போகிறோம். அரிசியை அரைச்சிடலாம். ஸோ இதை வந்து ஆக்சுவலி 3 batches அரைக்கலாம். ஸோ ஏன்னா 4 glasses போட்டிருக்காங்க. ஸோ நிறைய இருக்குது.
ஸோ நான் இதை 3 பேட்சஸாக போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் அரைஞ்சிருச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா சாஃப்டாக இருக்கணும், திக்காகவும் இருக்கணும். ஓகே, இப்படி ட்ராப் பண்ணும்போது ஸ்லோவாக தான் ட்ராப் ஆகணும். பார்த்தீங்களா எவ்வளோ திக்காக இருக்கணும். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் தான் இட்லி வந்து நல்லா வரும். ஓகே, ஸோ இது வந்து அந்த பாத்திரத்தை ஷிஃப்ட் பண்ணிட்டு இந்த செகண்ட் தேர்ட் பேட்சும் அரைச்சி முடிச்சிடலாம். அண்ட் ஒரு சில பேர் கேட்பீங்க இதை வந்து ஐஸ் வாட்டர் வச்சு அரைக்கணுமான்ட்டு. அதெல்லாம் தேவையில்லை. ஸோ நீங்கள் நார்மல் அந்த ஊற வச்ச தண்ணி 6 hours ஊறும்போது அதே தண்ணி சில்னஸ் ஏறிட்டு இருக்கும். ஸோ அதுவே போதும். அண்ட் ரொம்ப நேரம் மிக்சியில் அரைக்கக்கூடாது. ஸோ அது ஹீட் ஜென்ரேட் ஆகும். இட்ஸ் நாட் குட் ஃபார் அந்த மிக்சிக்கு நல்லதில்லை, மிக்சி போயிடும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் கை வச்சு எதுக்கு அடிக்கடி யூஸ் பண்ண வேணாம் அரைக்கிற போதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, அது வந்து புளிப்பு இறங்கிடும். நம்ம பாடி ஹீட் வந்து மாவில் படும்போது புளிப்பு இறங்கிடும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பாடி ஹீட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. ஓகேங்களா, பர்ஃபெக்டாக அரைஞ்சிருக்கு மாவு. ஸோ இப்போது நம்ம இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் போட போகிறோம். சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா, இட்ஸ் நத்திங் பட் குக்டு ரைஸ். அதாவது சாப்பாடு வேக வச்சு சாப்பாடு, அதாவது வேக வச்ச அரிசி சாப்பாடு, குக்ட் ரைஸ். சரிங்களா, இது வந்து இந்த மெஷரிங் ஜாரில் தான், இந்த மெஷரிங் கிளாஸில் தான் நான் அரிசி எடுத்தேன். அண்ட் உளுந்து இதில் தான் எடுத்தேன். 4 கிளாஸ் அரிசி, இட்லி அரிசி, 1.25 உளுந்து. ஸோ 3/4 கிளாஸ் வந்து இந்த லாஸ்ட் பேட்ச் கூட சேர்த்து அரைச்சிடணும். ஸோ இப்போ அரைச்சி மாவு ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் நம்ம உப்பு கரைக்கப்போம். ஓகே, செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இது ஆல்ரெடி ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பிகாஸ் அந்த உடன் ஸ்பூனில் ஒரு சில பேர் பழக தெரியாது. ஸோ அதனால் இந்த ஸ்பூன் போடுறேன். இதில் வந்து பார்த்துக்கோங்க, 1 2 அண்ட் 2.25 தான் நான் போடுவேன். ஸோ உங்களுக்கு உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம இதை இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். இனிஷியலாக இப்படி கையில், அதாவது கரண்டியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் கையில் மிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் இப்போ 2-3 நாள் அதாவது மேக்ஸிமம் ஒரு 3 days 4 days ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கையை அவாய்ட் பண்ணிடுங்க, கரண்டிலே மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபர்மெண்ட்டு, அதாவது புளிக்க வைக்கிறதுக்கு வெளியிலே வச்சிடலாம். இல்லை நீங்கள் 2 daysலேயே நீங்கள் செலவு பண்ணிடுவீங்க மாவு அப்படின்னா நீங்கள் கை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மேக்ஸிமம் ஒரு 4 days யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் மேக்ஸிமம் கை அவாய்ட் பண்ணிவிடுவேன். அரைச்ச பிறகு முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிட்டா நல்லது தானே. ஸோ ஜாஸ்தி புளிக்காது. சரிங்களா, அதுக்கு தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.